ஹலோ கைஸ், நாங்கள் எம்பிஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது எம்பிஜி 2.2. நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு தரமான பிஆரில் வந்து போய் அடிக்க தான் போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் 45+ அடிச்சோன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்து இது போய்டும். ஹீரோய்க்கு 2 போயிடுவோம். ஹீரோய்க்கு 2 போயிட்டோன்னா நாளையிலேருந்து இது பண்ணி ஒரு 3 நாளுக்குள்ளே எலைட் ஹீரோய்க்கு அடிச்சிடலாம். சரி, அப்படியே கொஞ்ச நேரம் நீ நம்மளாம் சொல்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய பிளேயர்லாம் இல்லை, நானே ஒத்துக்கிற மக்களே. இப்போ வந்து கில்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ மேட்சுக்குள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் யாருக்கு பிறக்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ணல. ஹேங் டைட்டன் வந்துச்சு, அதான் ஸ்டார்டிங் பண்ணுறேன் மேட்சை ரீஸ்டார்டிங் பண்ணிட்டு அமௌண்ட்டை தகிட்ட அமௌண்ட்டையும் அப்புறம் கிராஃப்ட்லாண்ட் பிளேயர்ன்ற அமௌண்ட்டையும் போட்டாச்சு. போட்டுட்டு இருக்கப்ப மேட்ச்குள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸாக வந்திருக்கணும். ரெசெட் ஒன்று என்னடா முக்கு கேரக்டர் வச்சிருக்கானுங்க. நான் வச்சிருக்கேனா இங்க வந்து மக்களே, இங்க வந்து கேப்டன்ஸ் மாற்ற முடியுது. சதறதுங்க வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. டோன் ஸ்பிளிட்னு சொல்லுவோம். அங்க போயிட்டு இப்ப வந்து இங்க இருந்து இப்படி லேண்ட் ஆகணும்னா இந்த ஆயிரம், அது என்னடா பேர் இது? என் சொன்ன இடத்துல இறக்கி விட நம்மளே ஃபாலோ பண்ற காரணத்தினால் எனக்கே சொன்ன இடம் தான் டவுட்டா இருக்கு மக்களே. சரி, கீழே இறங்கியாச்சு. இந்த சீசன் வெற்றிகரமா 4 சீசன் வச்சுட்டோம். 6 மாசமா 5 மாசத்துல 4 சீசனு. என்னடா இது ஷெட்டிங் கரெக்டா வரல. ஷெட்டிங் வந்து இறங்கினான்னே கண்ணு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிரிட்டுன்னு கண்ணெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சிட்டு இருக்கிறப்பே வந்து நடுவில் இந்த ரெக்கார்டர் டிஸ்டர்பன்ஸ். ஏய் ஆயா, என்னடா நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்கிறப்ப பக்கத்துல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பேக்ரவுண்ட் டிசைனே நல்லா இருந்துச்சு. தோணுது பார்க்க. பாத்தீங்களா, ஷீல்டுக்கு நான் சோறு கில் அடிச்சிட்டேன்னா நான் பிளேயர் மக்களே. இல்லைன்னா பாட்டுக்கலாம். ஏன் 9 நல்லதுன்னு தான், பட் ஆனால் நமக்கு அது தேவையில்லை. 30 புல்லட் எனக்கு மட்டும் தான். இதுக்கு என்ன புல்லட் ரெக்கவர்? இந்த புல்லட்டா? இது என்ன ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா லாங் ரேஞ்சு. இது லாங் ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம், ஷார்ட் ரேஞ்சுக்கு எடுத்துக்கலாம். எப்படி இந்த ஆய் வந்துட்டா மக்களே. பார்த்துட்டே இருக்கேன், இந்த கணமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்போ நம்மட்டுக்கு போயிட்டே இருக்கும். எனிமி எவனையுமே இல்லைன்ட்டு கிட்டு அடிக்கலான்னு பார்த்தா யூஎம்பி ஓச்சி எடுக்க போற யூஎம்பி எடுத்துட்டான். இவனை இப்ப கொண்டுட்டு தான் எடுக்கணும்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சூப்பர் மக்களே, கரெக்டான லேண்டிங், பர்ஃபெக்ட் லேண்டிங். இது வந்து மேல போறோம். மேல போறப்பே
கீழே பார்த்தேன், எங்கேயும் இனிமே இருக்கும். அவன் வாங்குறான்னு தெரிஞ்சதுமே करना बे 3 नंबर जल्दी आ जाइए ஹிந்திக்காரன் வேற வந்து நம்மளை நச பண்றான் மக்களே. अबे मर गया रे बे कर சரி, நான் இங்க எனிமியை பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஞ்சம் பொறுமையா அடிச்சதுனால டேமேஜ் நமக்கு விழுந்திருந்தாலும் அவனுக்கு கில் கன்ஃபார்ம் பண்ண மனசாரி இருக்கும். நம்ம ஒன்று ஸ்னைப் போலான்னு பார்த்தோன்னா ரோடு எப்படி யூஎம்பி கிடைச்சிருக்கு. தலைவான்ட்டு யூஎம்பிக்காக அவளோட மொத்தம் செம்மையான ஒரு யூஎம்பி மக்களே, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நான் யூஎம்பி அவ்வளோ பர்ஃபெக்டான யூஎம்பி கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த யூஎம்பி வச்சு இன்னைக்கு வந்து சில்வர் போய் காமிக்கிறேன் பாருங்க. நம்மளை தவிர எவனும் இல்லை. வாழ்க்கை அவன் தலையிலே 2 தட்டு தட்டாதான் மக்கள் அடங்குவான். அதனாலே நான் வெளியே கீழே இறங்கிட்டு வால் எடுத்துக்கிட்டு பொட்டலமாயி கிடக்குறான். அப்புறம் ஜெக்ஸோ அவனும் கதற வச்சுட்டான் மக்களே. போயிட்டு அவன் வேற காப்பாத்துன்னு நம்மளை பார்த்து கொஞ்சம் கத்திட்டு இருக்கான். ஆனா கொஞ்சம் பார்த்தா மேல இருந்து வச்சிருக்கான், எனக்கு புரியுது. பார்த்தா திடீர்னு இனிமே கொசு ஆயிட்டானுங்க. சரி, யார் இருந்த மாதிரி இருந்துச்சு, இனிமே இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா நம்மளே ஒரு நாக்கு போட்டான். நமக்கு வர கண்ணு முக்கியம். கிளை வாடாடே ஹெல்ப்மேடா நடிச்சிட்டு இருந்தேன். எப்படியோ நம்மளையும் பொட்டலம் கட்டிட்டான். ஓசிக்கிலோ போட போறான் மக்களே. ரிட்டேஷா ரிவிமி அப்படின்னு போட்டுவிட்டா. ஹெல்ப்மி பாய், அவ்வளோதான்டா. ஏய் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணலடா. யார் மக்களே இவன்? யார் சாமி நீ? நோ கேமர் பாட்டுக்கு ஹாட்ல உட்கார போறாரு. வாத்தலை பண்ணிட்டு அவனுங்களாம் ஒரு 50 ரூபா போட்டுட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சா காசு. ஆனா அப்போ இது நம்ம ரீவ் பண்ணி ஒரு 50 ரூபா கொடுத்துட்டேன். பாட்டுக்கு இந்த மேட்ச் போய் அடிச்ச மாதிரி தானா நிறைய பேருக்கு யோசனை வரலாம். சில்வர் அடிச்சிருப்பானா? 4.4 ஸ்டார், அவன் 5.2 ஸ்டார். எனக்கு தெரிஞ்சு என்னோட பிளேயிங்க்குலாம் இப்பயே ஒரு 10 ஸ்டார் இருக்குன்னு நினைக்கிறேன். சில்வர் இருந்திருக்கும். என்னோட பிளேயிங்க்கு மைனஸ் மட்டும் ஆகிடக்கூடாது. ரொம்பவே அடிச்சோமா. 6.1 ஸ்டார் மக்களே.
இங்க எங்கேயாச்சும் பார்த்தனா என்னோட லூட் பாக்ஸ் டேரன் இனிமே அவனை இருக்காண்டான்னு பார்த்தா எந்த நாயுமே காணும். சரி எந்த நாயும் இல்லைனா பரவாயில்ல. MP40 கிடச்சிச்சு. MP40 சைலன்சர் 3 இது அது இதுன்னு அவ்வளோ செக்கமாக வச்சிருக்கான். சொல்லாம் விட ஒருத்தர் MP40 இது MP40 வச்சு யோசிச்சு பாருங்க மக்களே. நல்ல ஒரு லூட் இவனே குத்துனான். சரி நமக்கு அதெல்லாம் ஸ்பீடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஸ்பீடு போலான்னு பார்த்தோம். ஸ்குவாடாச்சு இதுவாச்சு நம்ம தான் பிளேயர் ஆச்சுன்ட்டு லூட் பாக்ஸ் எத்தனை சூப்பர் மேட் இருக்கு. சூப்பர் மேட மேக்ஸ் அடிச்சு அப்போ அவ்வளோ லூட் வச்சிருக்குன்னா நமக்கு அடப்பாவீங்களா. கொஞ்சம் கண்ணி வைக்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லாருமே செத்துட்டானுங்க. இஞ்சி சீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் மேட் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் மேட் போட்டனே கரெக்டாக அவனை கரகரன்னு அழுத்தி பிடிச்சிட்டேன். அழுத்தி பிடிச்சிட்டு பார்த்தா வால் போட்டான். நான் எப்படி அடித்தான் போச்சு விடுங்க. ஒரு 16 + 29 ஹிட் அடிச்சோன்னா இதே கஷ்டப்பட்டு வச்சேன். இதெல்லாம் சகஜம்தான் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டே இன்னும் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ட்ரெஸ் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரில. எனக்கு சுத்தமாக பிடிக்கல மக்களே. சொல்லப்போனா அதுதான் பிடிக்கல எனக்கு. இதே சமயம் கண்ணுக்கு என்ன மிஷினும் தெரில. நத்திங் நிறைய பேர் வந்திருக்கானுங்க. அவனுங்களுக்கு கூப்பிடலான்னு பார்த்தா அவனு வரமாட்டான் போல. ஆமாரா மரணம் மரணம்மா வாலியே நல்லா அடிச்சு வச்சிருக்காரு. மாஸ்டர் 1 நாளா எத்தனை தடவை அடிச்சிருக்கேன் தெரியுமா மக்களே. எனக்கு ரொம்ப என்னை பார்த்தா பெருமையா இருக்கு. ஏன்னா 3 தடவை அடிச்சு வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டா பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 2 தடவை அடிச்சு வச்சிருப்பான். நீங்க சொல்லுங்க இவனாச்சு போடலாமா? நான் சொல்லுங்க எப்படி இவ்வளோ 2 இயர்ஸ் தான் மக்களே ஓல்டு. ஆனால் எப்படி இவ்வளோ இருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். உண்மை படி பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் இதில் 7 சீசன் இதில் 8 சீசனா ஏண்டாடே நீ ஒரு சீசன் தான் மாற்றி வச்சிருக்கியா? நான் கூட ஒரு அழுத்து பிடி பிளேயர்னு சொல்லலாம் கூட. நம்மள மாதிரிலாம் அடிக்க மாட்டான். இந்த வீடு ஒரு 1/2 மணி நேரம் தான் வரும். ஏன்டா எனக்குன்னே ஒரு வருஷம் பிளேஸ் சொன்னீங்க. இப்போ நல்ல கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வச்சுட்டு வந்துருக்கலாம்னுங்க. வீட்டை அவர்கிட்ட போனால் கீழ் கிடைக்கும். எவனா நின்றுட்டு இருக்கான் மேலே ஏறலான்னு பார்த்தா எவனுமே நிற்க மாட்டேன். இது வேறுங்க ஹாய் நான் தான் ராஜா அவங்களுக்குலாம். கண்டிப்பா
பல குத்து 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 போட்டு டிவி டவர்ல நாமளும் போட்டு டாச் அன்ஃபாலோ போட்டேன் தெரியாம. இப்ப போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்றது, இத்தனை பேர் இறங்குறானுங்க, அடிக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இறங்கணும்னு சாகக்கூடாது, ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணி அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணாதான். கரெக்டாக யூஎம்பி கிடச்சிச்சு. இறங்கணுன்னே நமக்கு ஒரு நல்ல புய் அடிக்க, சரி புய் அடிக்கல, கில் அடிக்க. போயிட்டு பேக் அடிச்சுட்டு ஒரு 300 இதுல புல்லட் 2 புல்லட் தான் இருக்கு. ஓசி போட்டா மங்களே எவனும் போச்சா, இல்ல போச்சு பிக்கலே. அவனை போய் கரகரன்னு அழுத்த போறேன். நம்ம அழுத்தலாம்னு பார்த்தா டீமே சேர்ந்து நம்மளை அடிச்சிச்சு. அமௌண்ட் போடுவானுங்களா, போட்டுருந்தானுங்க, நாங்கள் சதைச்சிருப்பேன். பரவாயில்ல, நம்ம டீம் நம்மளை ஹெல்ப் பண்றதுக்குன்னே இருக்காரு. நான் உனக்காக நான் வந்து ஒரு நன்றி கடன் படிச்சுக்கிட்டு என்னோட எம்ஏ டு பிகிட்டே வந்து போக ஆரம்பிச்சினேன். உங்களோட டெக்னிக்கெல்லாம் உங்கள் டீம்லேயும் முடிக்கலான் இருக்கேன். முடிப்பனா இல்லை அடி வாங்கிட்டு ஓடுவேனா? இங்கே 2 பேர்த்துக்கு தான் போட்டியேன்ற மாதிரி எஸ்எஸ்டி என்ற அப்பா நான் வரத்துக்குள்ள அத்தனை பேரும் காலி. இப்போ நானும் காணி, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் ஆர்ச்சுவேல. மேட்ச் போய் அடிக்கணும்னா வெறிய பண்ணி விடணும். குதிரைலாம் ஏறாத அடிப்பா பண்ணி ஏற்றி விட்டுருவானுங்க. வர்றா தம்பின்ட்டு சொல்ல கேட்காம ஏறி போறான். ஒரு கார் நிக்குதா, அதுல போ. என்ன காரு? ஒரு விஷ பாசத்தை போட்டுவிட்டுருவோம். பாயசத்தை போட்டு விட்டதும் பாருங்க, குதிரை எடுத்துட்டு கூச்சு வர்றாரு. யாருக்கு தலையில அடி வாங்க போறான்? ஏய், நாத்தோட எப்ப இறங்குன? உங்களுக்கு நான் இங்க டெஸ்ட் கொடுத்தேன், 300 3 பேர்த்த இறக்கி விடுறதுக்கு 300 கரெக்டா இருக்கும். காசு பிச்சுட்டா விளாடா, 300 தான்டா. கன்செப்ட் ஸ்டாரி டேய் வந்துட்டா தான்டா சொல்லிருக்கேன். இப்ப நம்ம இந்தி பாய்ஸ போட்டுடலாமா? வேணாம், நம்ம பயந்துட்டீங்க. எஸ்கே முபர் போலாண்டா, போட்டோ வீட்டுக்குள்ள இருந்தாலும் சதஞ்சிடுவான். இப்ப சாவர பேரை படிக்கலாமா? அப்படி கீழே போயிட்டு எடுறா, கீழே போயிட்டு எந்த சைட்ல இருந்து அந்த சைட்ல இருந்து வரலாம். நான் வீட்டுக்குள்ள போந்துடுறா அடே. அவ்வளவுதான் 3 பேத்தி இறக்கி விட்டுரு. அவன் கூட தாண்டா தம்பி, உனக்காகவே அவனை அடிக்கிறதுக்காகவே இறங்குறேன்.
மேகியை கடிச்சிச்சு மேலே அவன் வந்தாலும் நொறுக்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு ஈஸியாக இருந்துடக்கூடாது. மேகிலையும் ஒரு சில பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம கிட்ட எந்த லூட்டும் இல்லாதனால லூட் இருக்குன்னே பேசலாமா? ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்டார்ல இருக்கேன். அட்லீஸ்ட் நான் சொல்லாம முடிக்க போற மக்களே. கார்ல பறந்து பறந்து வந்துட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் மார்க்லயே தான் இருக்காரு. ஓகே பின்னாடி இருந்தா இருக்கா மக்களே. நான் அடிச்சது நிஜமா பிளேயர் வரணும். இவன் அதெல்லாம் பா எஸ்கே ராஜேஷ் இவங்க பேக் அச்சாதான். ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அக்கா ஹெல்ப் மீ. நானே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. ஒரு அட்லீஸ்டா சாத்திட்டாங்களோ. இருங்க நான் வந்து இன்னைக்கு ரஷ் அடிச்சு இன்னைக்கு எம்பி ஹை ஃபுல் மேக்ஸ் ஆக்க போறதுதான். ஆக்காம விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு வேலைனா பின்னாடி பேக் அடிச்சுட்டு ஒருத்தர் போடுறதும். போட்டு போட்டிருக்கேன். எனக்கு அதான் கொஞ்சம் ரிஸ்கா தோணுச்சு. பார்த்தா சோலோ டேர் போட்டேன். நீங்க சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. -9 அதனால 30 எடுத்தாதான். என் ஃப்ரெண்டு ஷாக் ஆகணும் மக்களே. எனக்கு முன்னாடியே ஹீரோ கச்சிட்டான். பிடிக்கிற சுத்தமா பேராசூட் கூட வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோ இல்லை. கண்ணு வேணா நல்லா இருக்கு மக்களே. ஆனா வேற இருக்கிறது விட்டுருக்கலாம். ஒரு MP40 அட்லீஸ்ட் VMP காச்சும் விட்டுருக்கலாம். ஆக்டிவிட்டி ரிவார்ட்ஸ் இந்த மேட்ச் மட்டும் ஜெயிக்க வைக்கலனா இன்னைக்கு அடிக்கிறாள்ல ஒவ்வொருத்தனும். என்னடா எல்லாம் ஒரு கேரக்டர் வச்சிருக்கீங்க. ஆமா இந்த தடவை நான் வந்து ஸ்டோர் சைபர் தான் பண்ண போறேன். ஏன்னா இங்க இருந்தீங்கன்னா டேக் டவுன் இருந்துதான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ட்ரான்ஸ்ஃபர் கொடு ட்ரான்ஸ்ஃபர் யார்தான் நல்ல நல்ல ரூட் இருக்கு. இதே சமயம் இங்கே அவனும் இறங்கவும் மாட்டான். இப்போ பார்ப்போம். எஸ்டி ராஜா பல ஒன்னே தாண்ட பதிப்போம் முதல்ல. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா என் மேல கோவப்படுறதுக்காக எனிமி என்னை தேடி தேடி வந்து அடிச்சுன்னு நினைக்கிறதுக்காக அமௌண்ட் போட்டு விட போறேன். எப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஃபாலோ குத்துனே ஓட்டோ ஃபேக்டரியா எங்க இருந்தாங்க இன்னும் ஒரு குறியீடு காமிங்கடா.
குறியீடு காமிக்காதனால இறங்கிட்டே பார்த்தோம். கேப் டவுன் பக்கம் போயிட்டோம். இப்போ இறங்கறதுக்குள்ளேயே வந்து 300 கச்சிச்சு. அதே நேரத்தில் வந்து ஜெமினி வந்து எடுத்து விட்டேன். இப்போ பார்த்தா கரெக்டாக இருக்கு. எனக்கு என்ன சொல்லுங்க, நான் இங்கேருந்து போகிறேன் வரையும் பிரச்சனை அழுத்தின்னு போகலாமா பார்த்தா P90 கச்சிச்சு. சரி, அந்த லாங் ரேஞ்ச் ஒன்று எடுத்துப்போம். P90 நல்ல கன்று தான். ஆனால் என்ன UMP அளவுக்கு இல்லை, ஒரு பேலன்ஸான கன்னுன்னு தான் நினைக்கிறேன். ப்ரிசிஷனும் க்ளோஸ் ரேஞ்ச் லைட்டா பண்ற கண்ணாடி ஏ அவன் ரிவே ஆக போகிறான் படா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேப் டவுன் போகிறப்ப இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு, 300 மீட்டர் ஒன்லி. இதுனா ஒரு அர்ச்சனல், இந்த அர்ச்சனல் லூட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துன்னு போய் எவனுமே நல்லா கண்ணு வச்சிருக்கலையா, லூட்டே இல்லை. இதெல்லாம் நல்ல கன்று இருக்கா, MP52 இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நான் எடுத்துப்பேன். நத்திங் பாய், வேற ஏதாவது பர்சனல் இருக்கான்னு பார்த்துன்னு காசு பிடிக்கிறத நம்ம வேலை, மெயின் வேலை. ஜெமினி ரிவே பண்ணி வர்றா. நம்ம ஜெமினி மாமா வந்து இப்போ இறந்துட்டாரு. அதே சமயம் டெஸ்லா பியும் இறந்துட்டாரு. கார் திருட்டு இங்கே ஒரு காயினை பிரச்சனை பார்த்தா 800 தான். இந்த காரை வந்து கெட்ட பிரச்சனை ஃபாஸ்டா ஆச்சுன்னா எடுத்து அங்க பாருங்களேன் அவனை, இதுக்குன்னே அவனை ரிவ்யூ பண்ணி விடாம பார்க்க வச்சு சிரிக்க வைக்க போறான். இதுக்குன்னே அவனை பார்க்க வச்சு ரிவ்யூ பண்ற மாதிரி. ஆமா, தவிர மிச்சம் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு இந்த தகிடத்தில் அமௌண்ட் போட்டுன்னு வாழ்றேன். ஆளும் பார்த்துட்டே இருந்தானா நம்ம வந்து உட்காந்து இருந்துச்சுன்னு லூட்டு அந்த காயின் வச்சுன்னு அவனை பேர் ரிவ்யூ பண்ணி விட்டுறலான்ட்டு ஒரு சஸ்பென்ஸ். அவனை ரிவ்யூ பண்ணி விட்டானுங்க அவனுங்களே. பாட்டு பையன் சாவுன்றான். அதுதான் மக்கள் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் ரிவ்யூ பண்ணுவேன், எனக்கு காயின் இருந்துச்சு. என்ன கோவம்னா பாட்டு பையன் அமௌண்ட் போடுறான். எல்லாம் வேஸ்ட் மக்கள். என்ன லாம்போகினியா அர்ச்சனலா என்ன அர்த்தம், ஓப்பன் பண்ண போறோம்னு அர்த்தம். கிடைச்சிருச்சு. பார்த்து இங்க செதறதுங்கன்ட்டு சரின்ட்டு ஒரு அர்ச்சனா தேடி போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு காயின், அது இடிச்சு தூக்கின்னு காயின் செத்துட்டு இவனுங்க நம்ம பசங்களா இருந்தாங்கன்னா காயினை குத்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி விவரம் அப்படின்னு ஒரு
தைரியத்துல நான் வந்து சோலாவா வந்து ஜோன் சேவ் பண்றேன். அது அப்படிதான் 83+C எனக்கு அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. லாஸ்ட்மால நமக்கான லாஸ்ட்மா யூஎம்பி இதுக்கு மேல நமக்கு லூட்டே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம இன்னும் ஒரு அர்சனல் தேடிட்டு இருக்க போறோம். வந்து மேல போயிட்டு இருக்கிறப்ப இங்க எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு காமிக்கிட்டு. சரி, இன்னும் மேல போகணுமா? அதான் ரீச் ஆகி வந்திருக்கோம். நீங்களே ரிவ்யூ பண்ணுங்களா? அவனுக்கு கடைசியாக ரிவ்யூ பண்ண மாட்டேன், சோலாவா இருக்கிறப்ப தான் ரிவ்யூ பண்ணுவேன். அவனுக்கு தெரியாது நம்ம ஜோன்ஸ் ரிவ்யூ பண்றோம்ட்டு. கரெக்டா கிருன்னு அரிசி கொண்டு ஒரு வாழை போட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சு. மொக்க மொக்க கண்ணாதான் எட்ரா வண்டின்ட்டு இங்க வந்தா வேலைக்கு ஆகாதுன்னு பார்த்தா நம்ம என் ஃப்ரெண்டு தம்பி இருந்தாரு. சரி, அவருக்கு ஒரு ஒத்தாசையா பேக்கப் தரும். பைசன் வச்சு முடிச்சுட்டான் மக்களே நம்மளையே. அப்புறம் வந்து நம்ம ஃபிளெக்ஸி அம்மான்னு ஒருத்தர் இருந்தாரு. சரி, நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டுன்ட்டு காயின்லாம் போட்டு டேய் ஆண்டி காசு இருக்குடா தம்பி அப்படின்னு காமிக்கிறதுக்காக கெத்துக்காக பண்ணேன். நான் ரிவ்யூ பண்ணி விட்டானா 3 பேர் ரிவ்யூ பண்ணி விட்டுருவேன். ஓகே மக்களே, நான் ரிவ்யூ பண்ணி விட்டான். நான் பீக்கிட்ட தான் இறந்து போனேனா? பீக்கு பக்கத்துல நான் கூட எங்கேயும் இறந்து போயிட்டேன் நினைச்ச மக்களே. பீக்கிட்ட தான் இறங்கியிருக்கேன். பரவாயில்ல, ஒரு 1500 காயின் இருக்கு. ஒரு 3-4 தடவை ரிவ்யூ பண்ணலாம். 3-4 பேரு 3 தடவை 4 தடவை அப்படியே ரிவ்யூ பண்ணலாம். கண்ணை வச்சுன்னு நிற்க ஒருத்தனை. மக்களே லேக்கு நான் ரிவ்யூ பண்ணி விட்டு விட்டுருக்கேன். அவங்க 2 பேர்த்தையும் ரிவ்யூ பண்ணி விட்டு தான் செத்து போயிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்து என் யூஎம்பி ஏற்றுக்கிட்டான். இவனை கண்டிப்பாக நான் கொள்ளாம விட மாட்டேன். எவன்ட்டையுமே காயின் இல்லை. ஏன்னு பார்த்தா இவன்ட்ட ஒருத்தன்ட்ட காயின் இருக்கு. சரி, விளையாண்டுட்டே பேசுறானேன்னு பார்த்தோம். எவ்வளவு ரிப்பை பண்ணுவானுன்னு பேசுறது. கம்மன்றதுக்கப்பா தம்பி. விளையாடுறியா ரிப்பை தானே? எத்தனை கில் அடிச்சாங்க? அது காமிக்க முடியாது, நம்ம உயிரோட வந்தாதான். ஒரு கில் அடிச்சிருக்கேன். டேமேஜ் பாரு, நான் தான் அதிகம். அங்க ஒருத்தன் பாரு 2 கில் அடிச்சு 1700 டேமேஜ் வச்சிருக்கான். இந்த எல்லாம் 700 கில். நீ மட்டும் தானே இல்ல. நான் 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணி விட்டு தான் இது பண்ணேன். 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணி விட்டு தான் இது செத்தேன். அங்க ஸ்குவாட் வந்துருச்சு.
நானும் அந்த ஃபிளாக்ஸின்னு ஒருத்தன் தான் இருந்தான். ஜெமினியையும் டெக்ஸ்லாவையும் தான் நான் ரிவ்யூ பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். மறந்துடுச்சு. ஆனா 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணி விட்டு தான் செத்தேன். எதுக்குன்னா பிஆர் மேட்ச் தம்பி. என்னை ரிவ்யூ பண்ணி விட்டானுங்கன்னா ஈஸிடா மேட்ச்சு. இன்னும் ஒரு 3-4 ஸ்குவாட் தான் இருக்காது. ஈஸியா முடிச்சு போய் அடிச்சிடலாம். போய் அடிச்சோன்னா ஜெயிச்சிடலாம் மேட்ச்ல. பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணலாம்னா காயின் இருக்கவன்ட்ட இவனை விட ஏய் கொடுமை 400 ரூபா. நீ ஹெல்ப் மீன்னு போட்டுவிடு. ஈஸிடா. அங்க போயிட்டு எவனா ரிவ்யூ எடுத்து விட்டானா, என்னை எடுத்து விட்டானா நான் அவனுக்கு எடுத்து விட்டுருவேன்டா. டெஸ்ட்லாம் மாமாவ அடிச்சாண்டா 3 கிலோ. நான் அந்த மாதிரி ஸ்கோப் போட்டுலாம் அடிக்க மாட்டேன். நல்லா டீசென்ட். 4 கிலோ அடிச்சிட்டானா? 11 ஸ்டார்ல இருக்கான். இன்னும் 1 ஸ்டார் எத்தனானா இன்னும் 2 யாரு டேமேஜ் விட்டானாலே கோல்டு. பிளஸ் அவன் ஃபிளாக்ஸி ஜெமினியை பாரு. டூ வி ஸ்குவாடு பண்ணுவாங்களா அந்த சைடு? 2-3 ஸ்குவாடா? 3 ஸ்குவாடு 2 டியோ பார்க்கலாம். நினைச்சா ஜோனுக்குள்ள போய் ரிவ்யூ பண்ணி விடலாம்டா இவன். அது போட்டு விடு. நானே போட்டு விட்டான் நம்ம டீம்மேட். டெஸ்லா ஃபிளாக்ஸி டீம் வைப் போட்டுறா. 10 லைவ் தான். வரும் டம்முன்னு குத்துறான். கோப் போட்டே அடிக்கிறான்டா. அதுக்கு நீங்க அது கூட அடிக்கல. 3 நான் 3 அங்கங்க அங்க பின்னாடி ஃபிளாக்ஸி மட்டும்தான் இருக்கான். போய் கஷ்டம்தான். 1v6 பண்ணுவானா? குரோஸா இறங்கணுன்னே நாக்கு வச்சிருப்பான். 7 பேர் 1v6 பண்ணுவியாடா? கஷ்டம்தான். பின்னாடி இருந்துச்சுடா அவ்வளோதான். மேட்சுக்கு க்ளோஸ். எப்படியோ ஹீரோ கிடைச்சிடலான்னு பார்த்தா 15 ஸ்டார் வச்சாதான் 23 தான் ப்ளஸ். இன்னும் 15 ப்ளஸ் ஏற்றணும். அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் போனோன்னா ஏய் இது நம்ம எதிர் டீமுடா. நான் அப்படியே ஹீரோ கூட 2 ஸ்டார் வச்சுன்னா இது பண்ணுவேன். யார் ஜெயிக்கிறான்னு பார்க்குறியா? 1v3 ஸ்பேஷன். எனக்கு தெரிஞ்சு இவன் ஜெயிச்சிடான்னு நினைக்கிறேன். இந்த கண்ணு மசத்தனமா அடிக்கும். அடிக்கிற இடமே தெரியாது. MP5 ஜோன்லேயே செத்துட்டான். 3வது பிளேஸ்மெண்ட் 23 தான் ப்ளஸ். இவன் போயிட்டு கஷ்டப்பட்டு ஜோன்ல போயிட்டு ஒரு 3 பேர்த்த 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணி விட்டானா ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. ஜோன் சர்வைவர் நினைக்கிறேன்டா. போடா நம்ம மேட்சுக்கு போலாம். ஜெயிக்கிறான் அப்ப பாத்துக்கலாம். ஏய் ஜெயிச்சிடான்டா இவன். ஜெயிச்சிடான்டா. எனக்கு கன்ஃபார்ம் தெரியும்டா அவன் ஜெயிச்சிடான்டா. இந்த ப்ளூ மேல் ஜெயிச்சிடும். எவ்வளவு பெட்டு? 30 ரெடியும் போட்டு வரியா? பெட் மேட்ச் நானா 2v1 ஈஸியா அடிப்பிடுவேன். ஏடபிள்யூ மேட்ச் தம்பி. நான் என்னப்பா பண்ணுவேன்? நான் தூக்கி விட்டனா இல்லையான்னு கேளு. போச்சு ஜோன்ல செத்துனா.
தெரிஞ்சு 15+. பூயா மட்டும் அடிச்சானா 100+ கிட்ட ஏறும். 100+, யோசிச்சு பாரு. 100+. அவ்வளவுதான், அவ்வளவுதான், ஜெயிச்சுட்டான். 1v4 தானே பண்ணான். இன்னும் ஒரு 15 எச்சுனா போதும்னா, அப்ப சோலா போய் ஒரு 15க்கு ஒரு 3 கில் வச்சுன்னு செத்துருவேன். ஒரு 3-4 கில் வச்சுன்னு. நம்ம எதுக்கு சோலோ போட்டுன்னு காயின்லாம் சோலோக்கெல்லாம் தேவையில்லை. அதனால கேரக்டர் ஸ்கில்ல மாத்திப்போம். ஓரியன் இருக்கட்டும். இந்த மேட்ச் ஏய் பெருமடா டிவி டவர். தெரிஞ்சு நம்ம நிறைய நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன இடத்துக்கா போயிட்டு அங்கிருந்து அடிச்சு அங்கிருந்து ஹார்ட்டை போச்சுன்னு அர்சனல் பக்கத்துலயே இறங்கணும். அர்சனல்ஸ்லாம் ஓப்பன்லேயே இருக்குன்னு சொல்கிறானுங்க. நம்ம இப்போ ஒரு அர்சனல் பக்கத்தில் தான் இறங்க போகிறோம். அவ்வளோதான் நினச்சேன். பட் நான் வந்து டெல்டாவில் இறங்க போகிறேன். டெல்டா அது பேர் எனக்கு சரியா தெரில, ஏதோ தெரிஞ்சதையும் சொல்கிறேன். அதுக்குள்ளே ஒருத்தன் ஆட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டானா? நீங்களாம் யாருடா? யார் சாமி? அப்படிதான் தோணுது. மேலே கீழே இருந்துன்னே சுட பார்க்குறான். நம்மளைய முடியுமான்னு நம்மளும் கீழே இப்படி இறங்கிட்டேன். நம்மள வந்து ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நம்மள்ட்ட கன் இல்லைன்ட்டு ஃப்ரெண்டு பிடிக்கலாமா? ஓகே, ஃப்ரெண்டு பிடிச்சுன்னே இருக்கேன். வந்து அடிப்பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டான். வீராசான்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் போட்டான். நம்மளையே ஏடபிள்யூன்னு ஸ்னைப்பர் ஒன்லி ஆடுறானா இவன். ஸ்னைப்பர் ஒன்லி எப்படா நீ அடிச்சு நீ பார்க்கலாம் தான் இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு ஹார்ட்டு தான் மக்களே இருக்கு. அப்போ நம்ம சூதானமாக தான் ஆடணும், இப்படி மெல்லமாக ஆடணும். தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்சம் சேஃபான இடம்னு நினைக்கிறேன். அர்சனல்லாம் ஓப்பனில் தானே இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு நான் இருந்தேன். பட் ஆனால் இன்னொருத்தன் வந்து லூட் அடிக்கணும் இறங்கிட்டான். சரி இறங்கிட்டோம். நான் ரஷ் அடிக்கிட்டு எனிமே அடிக்க பார்க்குறான். நம்மளையோ இன்னமும் மாட்டு நடான்ட்டு போட்டு சாரி நானும் ஸ்கோப் போட்டு அடிக்கிட்டா. இதில் ஒரு வண்டி இருக்கு. நம்ம மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகிட விட்டுருவோம் இப்போலாம் நம்ம இருந்தோம்னா. அதனால வந்து என்ன பண்ண போறோம்னா, அதாவது எப்படி சொல்றது, ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக லூட் அடிச்சு அந்த அர்சனலுக்கு போக போகிறோம். பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு விக்டார் இருக்கு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? அதனால அர்சனல் இருக்கு ஏற ஆரம்பிச்சிட்டேன். விக்டார் எத்தனை ஓப்பனில் தானே இருக்கும்.
டேய் என்னடா நீ? அவன் நல்லா லூட் வச்சுன்னு போயிட்டான். நம்ம இஷ்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு பார்த்தா ஃபுல்லா வறண்டிட்டு போயிட்டான். பாட்டு போய் ஒண்ணுமே இல்ல மக்களே, இது இங்க ஃபுல்லா வறண்டிட்டு போயிட்டான் நாய். புஷ்கா தான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி M10 எடுத்துக்கினி, வின்செஸ்டர் எடுத்துக்கினி, M10 புல்லட் எடுத்துக்கினி. வின்செஸ்டருக்கு புல்லட் வேணுமா? அதனால வந்து வின்செஸ்டர் புல்லட் எடுத்துக்கிட்டேன். பார்த்தா மைனஸ் மக்களுக்கு கண்டிப்பா ஒரு 10-9 மைனஸ் ஆயிடும். 6 பிளஸ் தான் 6 பிளஸ் வெற்றிகரமாக 6 பிளஸ் ஏறி இருக்கு. அவினாஷ் சதீப் சிஎஸ் போலாமாடா? எனக்கு ஒரு 10 பிளஸோ அவ்வளவு பிளஸ் அடிச்சுன்னா போயிடுவேன். இப்ப சிஎஸ்லயா? இல்ல பிஆர்யா? ஆமா, ஒரு 10 ப்ரொடெக்ஷன் ஸ்டார் எடுத்துட்டேன்னா வச்சுக்கோவேன். சரி சிஎஸ் போலாமா? சிஎஸ் நான் இப்ப 10 எடுத்தனா 2 ஸ்டார் போயிடுவேன். ஒரு சரி மேட்ச் பிஆர்யா வா. போலாம். சரி ஸ்டார்ட் கொடு, ரெடி கொடு. ஏய் நான் வரேனா இவனோட பேசுறானே. ஒருத்தர் கேரக்டர் மாத்திக்கிறான். சரி. என்ன 2 பேரும் ஏதாவது கூப்பிடுறா? யார கூப்பிடுறது? யாராவது அண்ணன் இந்த கூப்பிடு. சரி நான் மைக் ஆஃப் பண்ணிப்பேன். அவனா வரான்டா. நான் ஜோன் சர்வே பண்றியா? நான் மைக் ஆஃப் பண்ணிப்பேன். சரி மைக் ஆஃப் பண்ணி அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். 6 இயர்ஸ் பார்த்து அப்படின்ட்டு பார்த்தா எதனால வரமாட்டேங்குது, மெசேஜ் சென்ட் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா ஃபார் ஹையர் ரேட்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் ஆல்ரெடி 3 பிளஸ் இருக்கா? 98ல இறக்கி விட்டுருக்காங்க நம்மளையே. சரி மக்களே, இது வந்து 1 hour போகும். மேட்ச ஸ்டார்ட் பண்றா. மேட்ச ஸ்டார்ட் பண்ணு. மைக்லாம் ஒர்க் ஆகுது. மைக் ஒர்க்காரா? மெசேஜே சென்ட் ஆக மாட்டேங்குது. மேட்ச ஸ்டார்ட் பண்ணு. ஒரு அலப்பறைய விட்டு போயிட்டான் மக்களே. நம்மளே அலப்பறைங்க. சரி, நம்ம டியோவா போனாலே எவ்வளவு அடிக்கலாம் அப்படின்னு பாக்கிறதுக்காக பார்த்தா 91 இன்னொரு 9 பிளஸ் 1 டீம் டெத் மேட்சா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல மாட்டீங்களா? வெறுமடா எனக்கு எதுக்கு அது? நான் 2 ஸ்டார் ஆச்சுன்னு இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். சோலோ போனானா இல்லை எப்படி போனது தெரியலையே. சோலோ மேட்ச் தான், பீக்கு தான் கரெக்டா இருக்கும். இந்த சைடு இருந்தா இந்த சைடு அறிவிக்கிறேன், அது கரெக்டா இருக்கும். ஒரு லட்சம் ஏந்திரிக்கலனா ஊக்காங்க. 30% கொஞ்சிச்சு. இந்த ஒரு மேட்ச்ல 2 ஸ்டார் போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்.
நேற்று தான் வந்து ஈராக்கை வச்சேன். இன்னைக்கு எலக்ட்ரிக் நாம் யாருக்கா இருந்தாலும் பிடிக்கணும் சொல்லணும். வேற கரன்னு இருக்கு. நான் இறங்குறான்ட்டு அலசுதல்லாம் பார்த்தேன். அலசுதல் சோதனைகள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு சரி இறங்கும்ட்டு கன்ஃபார்ம் இறங்குறேன். சூப்பர் மேடு கிடச்சிச்சு. அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த பேக் வச்சுனேன். பேக் அடிச்சுட்டு பார்த்தா கன்று கிடச்சிச்சு. அது வேணா அவ்வளோ பெரிய நல்ல லாங் ரேஞ்ச் தான் கிடச்சிச்சு. ஷார்ட் ரேஞ்ச் தான் அதனால வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக போனேன். விஎஸ்எஸ் கிடச்சிச்சு. விஎஸ்எஸ் எடுத்துன்னு அந்த ரஷ் அடித்தேன். கரெக்டான இடத்துல ரஷ். இங்கேருந்து பார்த்தா இங்கேருந்து எனிமி ஒருத்தர் இருக்கான். அங்கேருந்து எனிமியை பார்த்து தான் அங்கேருந்து ரஷ் அடித்து ஓடி வந்துட்டேன். எனிமிக்கு உட்காந்து காமிச்சேன். காஷ்மீர் நமக்கு இந்த இடம் செட் ஆகாதுன்னு கரெக்டாக புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து இங்கேருந்து கொட்டான்னு ஒரு இடம் இருக்குமே, கொட்டா பொச்சினக். நான் வந்து கொட்டாட்டுக்கு தான் இறங்கலான்னு நினச்சேன். நான் பொச்சினக்கில் இறங்கி பார்த்தா 2 பேர் அங்கே சின்ன சாப்பிட்டோம். கரீடண்ணா ஏண்டா என்ன இன்னைக்கு ஜோ காமிக்கிறியா? என்னை பார்த்தா பிளேயர் மாதிரி இல்லையாடா அவங்களுக்குலாம் அப்படின்னு நல்லா பேசி தட்டி விட்டு நம்ம வந்து கன்னெல்லாம் எடுக்கலான்ட்டு இருந்தா யூஎம்பி இந்த மேட்ச் போயாதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 6+ காமிச்சிட்டானுங்கனாலே போதும் கண்ணில். இன்னும் பார்த்தா மேக் இருக்கும்போது எனக்கு ஒன்றா வேணும். 2 பேர் என்ன அவனுங்க என்ன நானுங்கன்ட்டு நல்லா திங்கிங் போட்டு நமக்கு என்ன அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னமோ இருக்கு, இது என்ன அதுன்னு சன்பிகம்னா என்ன அப்படி எபிலிட்டி அண்ட் சன்பிகம் நியர்பை எனிமீஸ் பீரியாடிக்லி. இது என்னன்னு எனக்கு புரியல. ஒரு எனிமியை காமிக்குமா? நான் ஒரு எனிமி காமிச்சிருச்சே. காலையிலேயே போட்டு அவனை வந்து வீட்டுக்கு போடாதுன்னு காமிச்சு விட்டேன். ஓ மக்களே, இது ஒரு கேரக்டர் ஸ்கில் மாதிரி மக்களே. இதுதான் எனக்கே புரியுது. தொண்டை வர குட்டிச்சு. எனக்கு தெரிஞ்சு ரிவேஞ்ச் இருக்கு. இறங்கினானா எனக்கு அதையும் காமிக்கும். எங்கடா அனிமே இருக்கான்? எனக்கு இது ஒரு நல்ல ஒரு வசதியா போயிடுச்சு. இனிமே பக்கத்துல இருந்தாலும் எங்க இருக்கு காமிக்குது. நம்மளா இந்த பவர் என்ன விட்டே கொடுக்க மாட்டேன் இருக்கும். இந்த கார் மட்டும் இருந்துச்சு. நமக்கு வேலைக்கு ஆகாது மக்களே. ஒரு 7 ஸ்டார் ஒரு 8 ஸ்டார் அப்படி ஏறினாலும் நல்லது இருக்குன்னு சொல்லலாம். ஜீஜா சேம் பிளேயர் ஒருத்தர் நம்மளும் சேம் தான் மறக்காம. என்னையே அடிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து அடிக்கிறான் இந்த பாட்டு பையன். பார்த்த மாதிரியே இருந்துச்சு.
இன்னும் சரான்னு இறங்கிட்டேன். ஏர்ப்ளேன் மாதிரி எங்க தாய்வோம் நானு. எங்கடா தாய்வோன்னு நீ? சாட்டுக்கு இமெயில் போட்டு ஓடு வீட்டுக்கு என்னையே அந்த எப்படி அடிக்கலாம்னு பார்த்தான் பார்த்தீங்களா மக்களே? விஷப்பூச்சி எப்படி அடிக்குது. அதனால இந்த பவர் இருக்கிறதுனால வந்து தப்பிச்ச மக்களே. ஏன்னா சோல் முடிஞ்சிருக்கும். மங்கி பார்க்குறாரு. இந்த மங்கியை தான் நம்ம ஜஸ்ட்டில் தோக்கச்சினோம். நான் தான் அடிக்க மாட்டான்னு தான் நினச்சிட்டு தான் போனேன். என்ன மறைச்சுட்டான். பார்த்தா அடிச்சுட்டான். எப்படியோ ப்ளஸ் ஏறிடும். ஏறிடுச்சு மக்களே. ஒரு வழியா அடிச்சுட்டோம் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் யாரும் 1 மணி நேரம் பார்க்க போறீங்க. சரி பாய் கைஸ்.